ஜெய் ஸ்ரீ மாதா நமக நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கேது வந்து உங்களுடைய ஜனன ராசிக்கும் 7ஆம் இடத்துல ராகுவும் வந்து பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அந்த நன்மையை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள்னால தீமையை உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா ஒரு பட்டு துணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 8 இதழ் தாமரை வரைஞ்சிக்கங்க. அந்த 8 இதழ் தாமரையில் ஒவ்வொரு இதழ்கள் பேரில் வந்து 7 சப்த மாதாக்கள் பேரை எழுதிக்கணும். வரிசையாக எழுதிக்கோங்க. சப்த மாதாக்கள் தெரியலனா கீழே நான் கமெண்ட்ஸில் டேக் பண்ணுறேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் 8வது இதழில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை எழுதிக்கங்க. எழுதிட்டு அதுக்கு வந்து டெய்லி நீங்கள் பூஜை பண்ணணும். உங்களால் என்ன பூஜை முடியுமோ அதை தொடர்ந்து 1 மண்டலம் பூஜை பண்ணுங்கள். எள்ளு, தேன், திணை இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பெரிய செலவுகள் கிடையாது. இதை நீங்கள் வந்து முறையாக ஆத்மார்த்தமாக வணங்கும்போது உங்களுக்கு ராகு கேதுக்கள்னால இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். 8 இதழ் தாமரையில் சப்த மாதாக்கள், அது இல்லாமல் உங்களுடைய பேரும் நட்சத்திரமும் எழுதி நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன்.